என்னடா இப்படி நினைஞ்சு உக்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. 5:30 மணிக்கு அலாரம்லாம் வச்சு எழுந்திரிச்சு டெக்கத்தில் நான் வாங்கினேன். இந்த சிப்பின் கயிறு ரொம்ப நாளாக ரூமில் கிடந்துச்சு. சரி அதையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி பார்க்கில் ரன்னிங் ஓடுறது தான் பிளானு. செகண்ட் ஷிஃப்ட் அதுவுமா சும்மா ரூமில் தூங்காமல் காலையில் எழுந்திரிச்சு இந்த 5 கிலோமீட்டர் டார்கெட்டை நம்ம முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கை நோக்கி ஒரு பயணம்னு சொல்லிட்டு அங்கே வந்து லைட்டாக வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டுலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் முடிச்சுட்டு சிப்பின் போட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே 100 சிப்பினாவது இன்றைக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே கால்லாம் வந்து ஒரு மாதிரி மாட்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஷூ போட்டுக்கிறனால தான் இப்படிலாம் மாட்டுது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவெல்லாம் கழட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக சிப்பின் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டிருந்தேன். அப்பயுமே ஒரு 80 தான் போட்டேன். அந்த ஷூலாம் போட்டு முடிச்சுட்டு அதில் ஒரு 20 போட்டேன். அப்படி இப்படின்னு ஒரு கணக்கு பண்ணி 100 போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஓர வச்சுட்டு அடுத்து ரன்னிங்க்கு ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ எடுத்து மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி 5 கிலோமீட்டராவது கண்டிப்பாக முடிச்சா வரும் இதான் டார்கெட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைம்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா தான் ஓடிட்டு இருந்தால் ஸ்டார்டிங்கில். ஏன்னா நான் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் இன்றைக்கி 5 கிலோமீட்டர் ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எத்தனை கிலோமீட்டர் ஓடினேங்கிறது எனக்கு முக்கியமே இல்லை. இன்றைக்கி நான் ஓட வந்தேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன் தானே கேட்குறீங்க? என் கூட சேர்ந்து நிறைய பேர் ஓடிட்டு இருந்தாங்க. இந்த அண்ணனும் சேர்ந்து இந்த அண்ணன் ஓடிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணியெலாம் வச்சுருந்தாரா, அந்த தண்ணியெல்லாம் செடிக்கெலாம் ஊற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே குப்பைலாம் கிடந்துச்சுல, அந்த குப்பையெல்லாமே அந்த அண்ணனே எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ பார்க்கும்பொழுது நம்மளாம் எதுக்குடா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அவர் பார்த்து இன்ஸ்பைர் ஆன ஒரு விஷயங்கள் இதெல்லாம் நம்மளும் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்புற வரைக்குமே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எத்தனை கிலோமீட்டர் ஓடினேன் அப்படின்னு கேட்காதீங்க. 2.70 கிலோமீட்டர் கிட்ட ஓடினேன். ஒரு 300 மீட்டர் கிட்ட ஓடி இருந்தேன்னா 3 கிலோமீட்டராக முடிச்சுட்டு இருந்திருக்கலாம். எனக்கு டிஸ்பிளேயில் 3 கிலோமீட்டர் மாதிரி காட்டிகிட்டு இருந்துச்சு. அதனால தான் சரி 3 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டேன் போல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். இல்லைனா கொஞ்சம் ஓடி 3 கிலோமீட்டராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்துருப்பேன். அப்படி இப்படின்னு கொஞ்சம் தூரம் அப்படியே பார்க்கலாம் நடந்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போய்ட்டு செம்மையான பசி. சரி சாப்பாடு அப்படியே ஓட்ஸுக்கு கொஞ்சம் பால் பாக்கெட்டு இதெல்லாமே வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரூமில் வந்து பார்த்தாக்கா நாட்டு சக்கரை முடிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரைக்கு பதில் பூஸ்ட்டை கொட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு வாங்கிட்டு வந்த பால் பாக்கெட்டை அப்படியே லைட்டாக மிக்ஸப்பை போட்டு விட்டுட்டு ஓரமாக வச்சுட்டேன். ஓரம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நேற்று போட்ட வீடியோ வந்து யூடியூப்லேயே போடலை. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூடியூப்பில் உட்காந்து அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓட்ஸெல்லாம் சேர்த்து மிக்ஸ்அப் பண்ணி சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கான நாளை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இணைப்பில் இருக்கவும்.